பேயை வணங்குபவர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. இன்றைக்கி அப்படித்தான் ஒரு சமூகத்தை பிசாசு உருவாக்கி கொண்டிருக்கிறார். கையில் பைபிள் வச்சுருந்தாலும் அவர்களுடைய எண்ணங்களை எல்லாம் அடுத்தவர்களை சாடுகிற, அடுத்தவர்களை காயப்படுத்துகிற, ஒப்புரவை உருவாக்க முடியாத ஒரு தளத்தை ஏற்படுத்துகிற ஒரு அடையாளமாக நின்று கொண்டு இருக்கிறது. நம்ம இப்போ கையில் வச்சுருக்கிறது வேதம் தான், ஆனால் ஓதுறது பிசாசோட வேதம். அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம சீர்தூக்கி பார்க்க அழைக்கிறார். நீ எந்த இடத்துல நான் உன்னை அழைத்தேனோ, ஒசையாவுக்கு என்ன அழைப்போ அதை ஒசையா செய்ய வேண்டும், எசையாவுக்கு என்ன அழைப்போ எசையா செய்ய வேண்டும். அவரவருடைய அழைப்பை அவரவர் உணர்ந்து செயல்படத்தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். ஆகவே அதை நன்மையை நம்ம பறைசாற்றுவது நம்முடைய கடமை. ஆனால் அதை வலியுறுத்துவது, அடுத்தவர்கள் மேல் வலியுறுத்துவது அல்ல. அப்போ கடவுளுடைய பிள்ளைகளை நீங்கள் நன்மைத்தனத்தால் ஒப்புரவாக்குங்க. நீ நன்மை செய்து நீ செய்கிற நன்மையை காண்கிற பிள்ளைகள் உன் தேவனை புகழ்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நம்ம செய்யக்கூடிய நன்மைத்தனங்களை மற்றவங்க பார்க்கும்போது அவர்கள் உங்கள் கடவுளை புகழ்வார்கள். அப்படின்னா